வணக்கம், நான் அமரன். எலெக்ஷன் வருது, யாருக்கு ஓட்டு போடுறதுனே தெரியல. எல்லாருமே திருட்டு பேர்ல இருக்காங்க, நம்ம மக்கள் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஒரு ஊர்ல ரொம்ப நாளாவே ரோடு இல்லை. பல மனு மேல் மனுவாக கொடுத்து ஒரு ஊருக்கு ரோடு கொண்டு வரப்படுது. அந்த ரோடை போட்டு முடிக்கிறாங்க. போட்டு முடிச்சுட்டு மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த ரோட்ல அங்கங்க ஓட்டையா பொத்தலா இருக்குது. என்னடா நேற்று போட்ட ரோட்ல அதுக்குள்ள ஓட்டையா பொத்தலா இருக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய தார் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் உடஞ்சிருக்கக்கூடிய ஓட்டையாக இருக்கக்கூடிய பாத்திரத்தெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறானுங்க. ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் டெல்டா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவுமே ஒரு ட்ரைனேஜ் மாதிரி போட்டாங்க. அதாவது ரெண்டு சைடுமே பார்த்தோம்னா சின்ன சுவர் மாதிரி இருக்கும். நடுவில் அந்த கால்வாயானது ஓடும். சிமெண்டால் செய்யப்பட்ட ஒரு மூடியை மேலே போட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பகலில் போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இரவு நேரங்களில் அந்த சிமெண்ட்டில் போடப்பட்ட அந்த மூடி இருக்குது, இது எல்லாமே காணா போயிடுது. எங்கடா காணா போயிடுதுன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, திருடிட்டு போயிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் துணி துவைக்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய தகுதிக்கு நம்மளால என்னென்ன திருட முடியுமோ அப்படி எல்லாத்தையும் நம்ம திருடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அரசியல்வாதிகள் தான் திருட்டு பசங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இந்த ஒரு ஓட்டு போறதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு செலவு பண்ணிட்டு போகணும்னு யோசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தான் நம்மளோட வாக்குரிமைங்கிறது நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைச்சிடல. இதுக்கு பின்னாடி பல பேரோட போராட்டம் இருக்குது. மக்கள் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை வாக்குரிமை மூலம் செலுத்துகிறார்கள்னு கூறப்படுது. நாம போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுலேருந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து அதனால பலரும் நன்மை அடைவானா, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை நம்ம ஏன் போடக்கூடாது? எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக போராடுவோம். நன்றி.